சொல்றா சொல்றா யார் உன்னை அனுப்புறது? மேடம் அடிக்காதீங்க. யாரு நீ? மடிக்கன் சார். மரியாதை சொல்ல உன்னை யார் அனுப்பிச்சாங்க? சொல்றா. சார் அடிக்காதீங்க. சொல்லு. யாரு உன்னை அனுப்பிச்சது? யாரு உன்னை அனுப்பிச்சது? சொல்றா. சார் விட்டுருங்க சார். சொல்லு சரி உன்னை விடுறேன். சொல்றா. சொல்லு மரியாதையா சொல்லு. சார் சார் அது வந்து வருண் தான் கண்மணியை கொல்ல பணம் கொடுத்தாரு. கிருஷ்ணாவா? எனக்கு வேற எதுவும் தெரியாது சார். என்ன விட்டுருங்க சார். ஹேய் உண்மையை சொல்லு. யார் அனுப்புறா? சொல்லுடா. சத்தியமா வருண் தான் மேடம் எனக்கு பணம் கொடுத்து அனுப்பிச்சாரு. கிருஷ்ணா இல்ல, நான் நம்ப மாட்டேன். அவர் அப்படி செய்ய மாட்டாருப்பா. கண்மணி வாமா. அவ கத்தி வச்சிருக்காமா. வேணாமா. என்னமா இது? வருந்தா பணம் கொடுத்து உன்னை கொலை பண்ண சொன்னதா சொல்றா. மாப்பிள்ள உன்னை கொலை பண்ற அளவுக்கு போயிட்டாராமா? இல்லப்பா, இது அவர் வேலையா இருக்காது. அம்மா இப்ப அவன் என்ன சொன்னான்? அவர் பேர் தானே சொன்னான். அவர் இத சொல்லாம அவனுக்கு எப்படிமா அவர் பேர் தெரியும்? இல்ல, இது வாசுகி வேலையா தான் இருக்கும். என்னையும் கிருஷ்ணாவையும் பிரிக்க இது வாசுகி செஞ்ச சதியா தான் இருக்கும்பா. நிச்சயமா கிருஷ்ணா இதை பண்ணிருக்கவே மாட்டாரு. அம்மாடி நல்லவளா இரு, ஆனா இவ்வளவு நல்லவளா இருக்க கூடாது. என்ன கொலைகாரன்னு கிருஷ்ணா வேணா என் மேல சந்தேகப்படலாம், ஆனா அவரை நான் சந்தேகப்பட மாட்டேன்பா. இது வாசுகியோட வேலைதான். நிச்சயமா தெரியுமா? தெரியும்பா. அவ பிளான் என்னன்னு எனக்கு தெரியும். நான் கிருஷ்ணாவை வெறுக்கணும், அவரை டைவர்ஸ் பண்ணணும், அதுக்காக தான் அவ இப்படி எல்லாம் பண்ணிருக்கா. ஆனா கிருஷ்ணா மேல நான் வச்சிருக்கிற காதல் பெருசு. அதை என்னைக்கும் என்ன சந்தேகப்பட விடாதுப்பா. இவனை நிச்சயமா கிருஷ்ணா அனுப்பலப்பா, அந்த வாசுகி தான் அனுப்பியிருக்கா. வருண் இந்த அளவுக்கு அப்பாவா? என்னடா அண்ணா பொம்பளை அவ. அண்ணி அப்படிலாம் சொல்லக்கூடாது, தப்பு. அண்ணா டீச்சர் ஆனா அவ. அந்த கேள்வி கேள்றா, வலி தாங்க முடியல. சபாஷ்ரா, நான் போட்ட பிளான் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. கை மேல பணத்தை வாங்கிக்க. வேணாண்ணே. ஏன்டா? என் தொழில் சுத்தண்ணே, செய்யாத வேலைக்கு பணம் வாங்க மாட்டேன். ஏன்டா இப்படி சொல்ற? கொலை பண்ண அனுப்புனது வருண் தான் அவகிட்ட சொல்லிட்டல. நான் சொல்லிட்டேன், ஆனா அவ நம்பல. ஐயோ, நம்பலையா? என்னடா சொல்ற? சத்தியமா நம்பலண்ணே. ஐயோ, அப்ப நான் போட்ட பிளான் எல்லாம் புட்டுக்குச்சா? வேஸ்டா? சுத்த வேஸ்ட். நீயே வேஸ்ட், உன் பிளானே வேஸ்ட். அந்த பொண்ணு அந்த ஆளை அவ்வளவு லவ் பண்ணுது. பரவாயில்லண்ணே, ஒரு ரியல் லவ் ஜோடியை நான் சேர்த்து வச்சுட்டேன். எனக்கு அந்த சந்தோஷம் போதும். அந்த காதல் ஜெயிக்கும். நான் வரேன். ஒன்னு வரும்போதே நினைச்சேன்டா, சொன்ன வேலையை சொதப்பிட்டு வந்துட்டு காதலை சேர்த்து வைக்கிறானா? ஐயோ, ரியல் லவர்ஸ் நானும் என் கண்மணியும் தான்டா. இந்த உலகத்தை புரட்டியாவது என் கண்மணி அடைஞ்சே தீர்வேன். கண்மணி மிஸ், நீங்க பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வந்திருக்கீங்க. பப்புவை பத்தி நான் புதுசா உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீங்க தான் இவன் கவுன்சிலிங் டீச்சர். இல்ல மிஸ், இவங்க என் அம்மா. பப்பு, இது ஸ்கூல். பிஹேவ் யுவர்செல்ஃப். சாரி அம்மா. கண்மணி, பப்பு உங்க பையன்தான். அதனால பப்புவை பத்தி உங்ககிட்ட நிறைய சொல்ல தேவையில்லை. ஆனா டீச்சர் புள்ள மக்குன்னு ஆயிடக்கூடாதுல்ல. என்ன சொல்றீங்க? பப்பு இந்த செமஸ்டர்ல நல்லா பண்ணல, பார்டர் மார்க்ல தான் பாஸ் பண்ணிருக்கான்.
சாரி மிஸ், சில ஃபேமிலி ப்ராப்ளம்னால அவனால சரியா படிக்க முடியல. அடுத்த எக்ஸாம்ல அவன் நிச்சயமா நல்ல மார்க் வாங்குவான், அதுக்கு நான் கேரண்டி. நான் நல்ல கோச்சிங் கொடுப்பேன். ஓகே சரி, ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போட்டு கார்டை வாங்கிக்கோங்க. சரி. இந்தாங்க. இந்தாங்க. ஓகே. வருண் சார் வரலீங்களா? சித்தப்பா ரொம்ப பிஸி, அதனால தான் அம்மாக்கு ஃபோன் பண்ணி மீட்டிங்க்கு வர சொன்னேன். அவரு வந்துருவாரு, அவருக்காக நாங்க கிரவுண்ட்ல வெயிட் பண்றோம். ஓகே. எல்லா பசங்களோட மீட்டிங் முடிஞ்சது, நீங்க கிளம்புங்க. சரி, தேங்க்யூ. வா. Excuse me. Sorry madam. வர வழியில கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓவர் டிராஃபிக். பரவாயில்லை சார். அது உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? உட்காருங்க. thank you. சொல்லுங்க சார். பப்பு எப்படி படிக்கிறான் மேடம்? அவன் ரிப்போர்ட் கார்டை நான் பார்க்கலாமா? ஆக்சுவலா மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு போச்சு, ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்தாச்சே. ஓ அப்படியா? அந்த ரிப்போர்ட் கார்டை நான் பார்க்கலாமா? சாரி சார், நீங்க வர்றதுக்கு லேட் ஆனதுனால பப்புவோட ப்ராக்ரஸ் கார்டை அவங்க அம்மா கிட்டயே கொடுத்துட்டேன். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க சார். அவங்க அம்மான்னு சொல்றீங்களே, யாரு? சார், கண்மணி மிஸ் தான் பப்புவோட அம்மா. ஏதோ கண்மணி மிஸ்னு பேர் சொல்றீங்களே, எப்படி அவங்க என் பையனுக்கு அம்மாவாவாங்க? நீங்க கேக்குறது எனக்கு புரியலையே சார். இல்ல கண்மணி மிஸ் தான் பப்புவோட அம்மான்னு யார் சொன்னாங்க? என்ன சார் சொல்றீங்க? அதான் ஸ்கூலுக்கே தெரியுமே. எனக்கு தெரியாது மேடம், நீங்க சொல்றது புதுசா இருக்கு. என்ன சார் இப்படி சொல்றீங்க? கண்மணி தானே பப்புவோட அம்மா. மேடம், பப்புவோட அம்மா பேரு நான்சி, அவங்க இறந்துட்டாங்க. அவங்க அப்பா அவனை எனக்கும் என் மனைவி பூமிக்கும் தத்து கொடுத்துட்டாரு. இப்ப என் மனைவி பூமியும் இறந்துட்டா. பப்புக்கு இப்ப அம்மா இல்ல, சித்தப்பா நான் மட்டும் தான் இருக்கேன். அப்பா ஸ்தானத்துல இருக்கேன். நீங்க திடீர்னு யாரோ புதுசா கண்மணின்னு ஒரு லேடியை கொண்டு வந்து அவதான் பப்புவுக்கு அம்மான்னு சொல்றீங்க. மேம், இது எனக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. அப்படியே தலை கிருன்னு சுத்துது. என் பையனுக்கு எங்கிருந்தோ வந்த ஒருத்திய எப்படி அம்மான்னு சொல்லுவீங்க? அந்தரத்துல இருந்து குதிச்சாங்களா? சார், இப்படி எல்லாம் பேசாதீங்க. கண்மணி இந்த ஸ்கூல்ல கவுன்சிலிங் டீச்சரா இருந்தவங்க. தாராளமா இருக்கட்டும், எனக்கு அதுல ஆட்சேபனையே இல்ல. சார், கண்மணிக்கு உங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? அப்படியா? இருந்துட்டு போட்டோம், அதனால என்ன? சார், நீங்க பப்புக்கு அப்பானா உங்களை கல்யாணம் பண்ண கண்மணியும் பப்புக்கு அம்மா தானே? ஓஹோ. மேடம், உங்க ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ்ல அப்படிதான் எழுதி இருக்கீங்களா? பாருங்க. ரெக்கார்ட்ல அப்படி எழுதல. என்ன போட்டிருக்கு? இந்த ரெக்கார்ட்ல பப்புவோட பேரண்ட்ஸ் வருண் பூமின்னு எழுதி இருக்கு. கண்மணி நீங்க சொன்ன பேர் அதுல இருக்கா? அப்படி எதுவுமே இல்ல சார். அப்புறம் என்ன தைரியத்துல கண்மணி பப்புவோட அம்மான்னு சொல்றீங்க? சார், என்ன மேடம் நீங்க ரெக்கார்ட்ல பேர் இல்லாத ஒரு லேடி கிட்ட நீங்க எப்படி என் புள்ளைய பத்தி பேசலாம், அவன் ஸ்டடீஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம், எப்படி அவன் ரிப்போர்ட் கார்டை தரலாம்? சார், ஸ்கூல்ல எல்லாருக்குமே தெரியும் கண்மணி தான் பப்புவோட அம்மான்னு. பப்புவும் அவங்கள அப்படிதானே சார் கூப்பிடுறான். அதனால பெரும்பாலும் நாங்க பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வச்சா அப்பா யாரும் வர்றதில்ல. அவங்க ஆபீஸ் பிசினஸ்னு பிஸியா இருக்காங்க. பசங்களோட அம்மா தான் மேக்சிமம் வராங்க. அம்மாங்க கிட்ட தான் நாங்க பேசுவோம். இதுதான் சார் ஸ்கூலோட ரெகுலர் ப்ரொசீஜர். அப்ப உங்க ஸ்கூலோட ப்ரொசீஜரே தப்பு. அத முதல்ல மாத்துங்க. அந்த கண்மணி ஏன் பப்புவோட பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வந்தா? இப்போ டீச்சர் தானே அவ? சார், அவங்க இப்ப வேலை செய்யலைனாலும் அவங்க பப்புவோட அம்மாங்கிறதுனால பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க்கு வந்தாங்க. அவனோட படிப்பு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க. கண்மணி பப்புவுக்கு ஏற்கனவே நிறைய கவுன்சிலிங் கொடுத்திருக்கிறதுனால அவனோட படிப்பை பத்தி நிறைய தெரியும் சார்.
என்ன மேடம் திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கீங்க? என் பையன் பப்புவோட ஸ்டடீஸ் பத்தி யாரோ ரோட்ல போற ஒரு லேடி கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டையும் கொடுத்திருக்கீங்க. என்னது ரோட்ல போற லேடியா? சார் என்னதான் கோவமா இருந்தாலும் இப்படி எல்லாம் பேசக்கூடாது சார். பசங்களோட விஷயத்துல உங்க பிரச்சனை எல்லாம் நுழைக்காதீங்க. பையனோட நல்லதுக்கு தானே அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. தயவு செஞ்சு உங்க குடும்ப பிரச்சனைய வீட்டோட வச்சுக்கோங்க. மேடம், கண்மணி என் பொண்டாட்டியா வேணா இருக்கலாம், ஆனா அவ பப்போட அம்மா இல்ல. என்ன சார் குழப்பறீங்க? தயவு செஞ்சு புருஷனா உங்க கடமையை ஒத்துக்கோங்க. கண்மணிக்கு நீங்க புருஷனா அப்ப கண்மணி உங்க பொண்டாட்டி தானே. பப்புக்கு நீங்க அப்பான்னா அப்ப கண்மணி அம்மா தானே. இப்ப புரிஞ்சு போச்சு சார் எனக்கு. அன்னைக்கு நான் ஸ்கூல் வாசல்ல நீங்க கண்மணி மேல கொலை குற்றம் சுமத்துனது தப்பு, உங்க முடிவை மறுபரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அந்த கோபத்தை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க இப்ப என்கிட்ட விதண்டாவாதம் பண்றீங்க. சார் தயவு செஞ்சு கண்மணியோட புருஷனா பப்புவோட அம்மா கண்மணி தானே ஏத்துக்கோங்க. உங்க கடமையை செய்யுங்க சார். மேடம், நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. முதல்ல டீச்சரா உங்க கடமையை செய்யுங்க. நான் தான் பப்புவோட கார்டியன், சித்தப்பா, அப்பா எல்லாமே. என் போன் நம்பர் தான் உங்க ரெக்கார்ட்லயும் இருக்கு. நான் தான் பப்புக்கு ஸ்கூல் ஃபீஸ், டேர்ம் ஃபீஸ் எல்லாம் கட்டுறேன். நான் தான் அவர் ரிப்போர்ட் கார்டை பார்க்கணும். அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தங்க கிட்ட காட்டியிருக்கீங்க. நான் சும்மா விட மாட்டேன். உங்க சேர்மன் கிட்ட இத பத்தி ரிப்போர்ட் பண்ணுவேன். எஜுகேஷன் மினிஸ்ட்ரிக்கு லெட்டர் கொடுப்பேன். போலீஸ்ல புகார் கொடுப்பேன். இங்க ஸ்கூல் நடக்கல, அராஜகம், அத்துமீறல். நான் சும்மா விட மாட்டேன். ஜாக்கிரதை. சார் என்ன சார் சொல்றீங்க? இது ஒரு சாதாரண பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் தானே சார். ஏதோ டெரரிஸ்ட் மீட்டிங் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றீங்க. இங்க பாருங்க மேடம், நான் இப்பவே ரோட்ல போய் தர்ணா பண்ண போறேன். நீங்க கண்மணி கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு அவளுக்கு சாதகமா நடந்துக்கிறீங்கன்னு தர்ணா பண்ண போறேன். என் பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. நான் யாருன்னு காட்டுறேன். சார் ஏன் சார் என் மேல இப்படி சார்ஜ் பண்றீங்க? ஓகே, ஐம் சாரி. சார் ஏற்கனவே எனக்கு பிரஷர். நீங்க இப்படி கத்துறதுனால எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. நான் யார்கிட்டயும் லஞ்சம் எல்லாம் வாங்கல சார். உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். ஓகே, கூல் டவுன். டென்ஷன் ஆகாதீங்க. ஐயோ ஓகே. சார் ஏன் சார் என் மேல இப்படி எல்லாம் சார்ஜ் பண்றீங்க? நான் இப்பதான் பிரின்சிபல் ஆயிருக்கேன். என் மேல இதுவரைக்கும் எந்த புகாரும் வந்ததில்ல. ஓகே, இனிமே நான் கண்மணியை பத்தி உங்ககிட்ட பேசவே மாட்டேன். வேணும்னா என் நம்பர்ல இருந்து கூட அவளை அன்ஃப்ரெண்ட் பண்ணிடுறேன். மேடம், இனிமே கண்மணி கிட்ட என் பையனை பத்தி எந்த ரிப்போர்ட்டும் போக கூடாது. கண்மணிக்கும் பப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் தான் பப்போட அப்பா. புரியுதா? ஓகே சார், புரியுது. தேங்க்யூ. பப்புவ அவன் அம்மானு போய் சொல்லி கூட்டிட்டு போனாங்களே ஒரு லேடி, கண்மணி. அந்த லேடி இப்ப எங்க இருப்பாங்க? சார் கிரவுண்ட்ல உங்களுக்காக வெயிட் பண்றேன்னு சொன்னாங்க சார். ஓகே, நான் பாத்துக்கிறேன். நீங்க ரிலாக்ஸ் ஆகுங்க. ஓகே சார். ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். ஐயோ ச்சே, என் பெர்ஃபார்மன்ஸ் வர ரொம்ப வீக்கா இருக்கே. ச்சே பப்பு, என்னடா பப்பு பேட். பப்பு, உன் ஃபேவரட் ஐஸ்கிரீம். ஐ தேங்க்ஸ் அம்மா. எனக்கு வெனிலா ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். என்ன பப்பு, உங்க சித்தப்பாவை இன்னும் காணோம்? அவர் வரலனா நீங்க கொண்டு வந்து வீட்ல விட்டுருங்கம்மா. சித்தப்பா பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வரக்கூடாது நான் வேண்டிக்கிறேன். என்ன பப்பு இது, இவ்வளவு கம்மியா மார்க் எடுத்திருக்க? எல்லாத்துலயும் பார்டர் லைன் பாஸ் பண்ணிருக்க. ஒழுங்கா படி. ஏன் இப்படி எல்லாம் பண்ற? அம்மா, வீட்ல நிறைய பிரச்சனைமா. என்னால கவனமா படிக்க கூட முடியல. சில பசங்க வீட்ல கரண்ட் இல்லாம இருக்காங்க, சில பசங்க வீடு கூட இல்லாம இருக்காங்க. ஆனா உனக்கு தனியா ஒரு ரூமே இருக்கு. சாரி அம்மா. பப்பு, நிறைய பசங்களுக்கு போட்டுக்க Dress கூட இல்லாம இருக்காங்க, சரியா சாப்பாடு இல்லாம இருக்காங்க. ஆனா கடவுள் உனக்கு எல்லாமே கொடுத்திருக்காரு. நீ பிளெஸிங் சைல்டா. அப்படியும் நீ படிக்காம இருந்தா அதை விட பெரிய பாவம் எதுவும் இல்ல. அது இல்லம்மா,
நீங்களும் சித்தப்பாவும் ஒன்னா இல்லல, அது நினைச்சுதான். இங்க பாரு பாப்பு, உனக்கு எதுக்கு அந்த பிரச்சனை எல்லாம்? தயவு செஞ்சு நீ நல்லா படிக்கணும், நம்பர் 1 வரணும், புரியுதா? அம்மா, நான் புக்க திறந்தா சித்தப்பா உங்களை கொலகாரின்னு சொல்றதுதான் ஞாபகம் வருது. உங்களை போய் அப்படி சொல்றாரேம்மா, அதாம்மா தாங்க முடியல. இங்க பாரு பாப்பு, அந்த பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம், நீ படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்து. அம்மா, எனக்கு பாடத்தில் டவுட் இருந்தா கூட சொல்லி கொடுக்க வீட்டுல யாருமே இல்ல, அதனால நீங்க வீட்டுக்கு வந்துருங்கம்மா. ஐயோ, அது முடியாது பாப்பு. சரி, நான் வேணாங்க வந்துட்டோமா? அதுவும் முடியாது. இதுக்கு என்ன சொல்யூஷனே தெரியலம்மா. இனிமே நீங்களும் சித்தப்பாவும் சேரவே மாட்டீங்களா? கட்டாயமா நாங்க ஒண்ணு சேருவோம். அவரு கூட சீக்கிரம் உண்மை என்னன்னு புரிஞ்சுப்பாரு. நான் யாரையும் கொலை பண்ணல பப்பு, உங்க சித்தப்பா தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. சித்தப்பா உங்களை கைவிட்டுட்டாராமா? அவர் என்ன கைவிட்டாலும் நான் உங்க 2 பேரையும் கடைசி வரைக்கும் கைவிட மாட்டேன். நான் பூமிக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். இனிமே நீ எந்த சாக்கும் சொல்லக்கூடாது. தயவு செஞ்சு நீ ஒழுங்கா நல்லா படிக்கணும், அப்பதான் அம்மா உங்ககிட்ட பேசுவேன். அப்புறம் அம்மா நான் இருக்கிற வரைக்கும் உன் மேல சரியா படிக்கலைங்கிற கம்ப்ளைண்ட் வரவே கூடாது, புரியுதா? நான் இந்த ஸ்கூலோட கவுன்சிலிங் டீச்சர், நீ தான் என் மானத்தை காப்பாத்தணும். அம்மா, உங்க மானத்தை நான் காப்பாத்துவோமா? சித்தப்பா உங்களை ஏத்துக்கலன்னா நான் சித்தப்பா மானத்தை காத்துல பறக்க விடுவேன். சித்தப்பா கிட்ட சண்டை போடுவேன். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஆமாமா, அவர் ரொம்ப பேசுறாரு. பப்பு, சரி ஐஸ்கிரீம் சாப்பிடு. ஐயோ சித்தப்பு, வெரி குட், எக்ஸலண்ட். என் பிள்ளைய தனியா கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அவனை பிரெயின் வாஷ் பண்றியா? ஐயோ, எனக்கு எதிராக அவனை தூண்டி விடுறியா? ராட்சசி. ஐயோ கிருஷ்ணா, நான் அப்படி எதுவுமே பண்ணல. ஏய், நான் தான் பார்த்தனே, அவன் சொல்றதா நான் கேட்டனே. ஐயோ, நான் இவனை தூண்டிலாம் விடல, நல்லா படிக்கணும்னு அட்வைஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். புடுகினி முட்டை, வாயை திறந்தாலே பொய். சித்தப்பே, அம்மா அட்வைஸ் தான் பண்ணுச்சு, நான் தான் கொஞ்சம் ஓவரா பில்டப் பண்ணிட்டேன், சாரி. கிருஷ்ணா, தயவு செஞ்சு என்ன நம்புங்க, சத்தியமா இவனை நான் நல்லா படின்னு தான் சொன்னேன். நான் டீச்சர், என் மானத்தை வாங்காதன்னு சொன்னேன். ஏன் அதை நீங்க தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறீங்க? ஓமானம் இல்ல, இன்னைக்கு ஏமானம் தான் போயிடுச்சு. என் பிள்ளைக்கு கண்டதையும் சொல்லி கொடுத்து அவனை என்கிட்ட இருந்து பிரிக்கலான்னு பாக்குறியா? ஐயோ கிருஷ்ணா, அப்படிலாம் எதுவும் இல்ல. ஏய், உன்னை யாரு பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் வர சொன்னது? நான் அவன் அம்மா. நீ அவனை பெத்தியா? எந்த ஹாஸ்பிட்டல்ல பெத்த? பாரு, நீ அவன் அம்மா இல்ல. கிருஷ்ணா, என் பேரை சொல்ற அருகதை உனக்கு இல்ல. நான் பப்புவோட அம்மா தான், அதை உங்களால மாத்த முடியாது, மாத்தவும் விட மாட்டேன். இல்ல, அதத்தான் அந்த டீச்சர் கிட்ட ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு வந்திருக்கேன். இனிமே பப்புவை பார்க்க அம்மான்னு சொல்லிட்டு இந்த பக்கமே வரக்கூடாது. வந்த அவ்வளவுதான். சித்தப்பே, என்ன பேசுறீங்க? இவங்க தான் என் அம்மா. டேய், வாய மூடுறா. இவ எதுக்குடா பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்தா? அவங்களா வரல, நான் தான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன், அதான் வந்தாங்க. ஏன்டா அப்படி பண்ண? நான் தான் மீட்டிங் வரேன்னு காலையில உங்ககிட்ட சொன்னேன்ல. சொன்னேன், எங்க வந்த? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.